எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சென்னையிலேருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போக போகிறோம். அது எதில் போகிறோம், நம்ம காரில் தான் போகிறோம். யார் யாரும் நானும் போக கிளம்புறோம். இப்போ ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்க பிளான். காலையில் கிளம்ப வேண்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒர்க்னால. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஆகுது. 1 o'clock ஆகுது. இப்போ கிளம்பி போகிறோம். சரி, வீடியோ பார்ப்போம். நம்ம எப்பயும் போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டாட கூட ஒரு ஐட்லிங். ஏன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் ரைஸ் அப் ஆகி மேலே வர வரைக்கும் வண்டி கொஞ்சம் ஐட்லிங் பண்ணோம். 1 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 நிமிஷம் வரைக்கும் வண்டி ஓட விட்டு அப்படி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ஜினோட ஃபீஸிபிலிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சென்னையில் மழை பெஞ்சு தண்ணிலாம் நிற்குதுல்ல, அதனால கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் பார்த்து ஓடணும். ஏன்னா வண்டி வேற பலன்னு இருக்கிறாப்புல கூப்ப மாதிரி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். என்னதான் மழை பெஞ்சிருந்தாலும் ஹியூமிடிட்டி மட்டும் குறையவே இல்லை. நல்ல ஃபேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெந்து போயிடும். அந்த அளவுக்கு இருக்கு, சுத்தமா காத்தே இல்லை. அந்த மழை பெஞ்சு பூமியில இருக்கிற சூட்டை கலப்பி விட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் நமக்கு பிரச்சனை இல்லை, கார்ல ஏசி போட்டு போக போறோம். இருந்தாலும் சொல்றேன் நான், அப்படி இருக்கு டெம்பரேச்சர்ஸ் நம்ம சென்னையில. சரி வாங்க போலாம். நம்ம அப்பா வந்துடுவோடனே இப்போ சாமி கும்பிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். அப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாமி கும்பிட்டதும் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 12,497 ஆரம்பிக்கிறோம். 12,497 ஃப்ரம் ஹவுஸ். வீட்டில இருந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வருது, அது எவ்வளோ மைலேஜ் இந்த வாட்டி எடுக்க முடியுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம கிளம்புவோம். இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சத்தமா திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனந்திவேல ஒரு இது சுந்தர மகாலட்சுமி கோயில்னு ஒன்று படாலத்துக்கிட்ட இருக்கு. அங்கேயும் போயிட்டு அப்படியே தரிசனத்தை பார்த்துட்டு நேரா திருவண்ணாமலை போய் அவரை பார்த்துட்டு கார்லயே கிரிவலம் சுற்றி வர போறோம். அதுக்கு உடனே போய்கிட்டு இருக்கோம். கடவுள் விட்ட வழி, அவர் எப்படி கொடுக்குறாரு கூப்பிடுறாரு, அதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய பயணம் இருக்கும். இப்போ நம்ம வந்து புழல் டோல் கிட்ட இருக்கோம். மணி வந்து மணி 1:55. பார்த்தா ஈவினிங் இருட்டுற மாதிரி இருக்கு கிளைமேட்டு. நல்லா காலையில மழை பெஞ்சது, இப்போ நல்ல சில்னஸ் இருக்கு. அதனாலதான் போன வாரம் போக வேண்டியது, வெயிலுக்கு அப்புறம் போலாம்னு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போற டோல்கேட் தாண்டிட்டோம். தாம்பரம் நெருங்கிட்டு இருக்கோம். தாம்பரம் பைபாஸ்ல போயிட்டு அப்படியே பெருங்குளத்தூர் வழியா போக போறோம். கிளைமேட் ரொம்ப ஜம்முன்னு இருக்கு, நல்ல கிளைமேட். நல்ல தூரல் கூட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு முடியுமா? ட்ராக்ல அவர் கரெக்டா போயிட்டு இருக்காரு. ட்ராக்ல கரெக்டா தான் போல ஒரு எல் போர்டு, அது என்ன போர்டு வந்துட்டு திருப்புறாரு அவரு. ஒரு ரூட்ல அவர் போயிட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப நேரமா பின்னாடி தள்ளி வந்துட்டு இருந்தாரு. நீங்க நான் ஸ்லோ பண்ண உடனே என்ன பண்றது தெரியாம சரட்டர் லெஃப்ட் ஏறி வந்துட்டாரு. அதுவும் ஸ்டேரிங்ல வந்து 2 அழுத்தி வர பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வண்டி இருப்பா போகும். கண்ணாடி ஃபுல்லா அப்படியே டாட் டாட் டாட்டா வச்சு மற்ற வண்டியில இருந்து சாப்பிட இல்லை வீடு லெஃப்ட் சைடுல ஃபுல்லா 2 வீலர் வழுக்குன்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி மழை டைம்ல சேஃப் தான். அது சேஃப் ரைட்டு. ஒன்று ஃபாஸ்டா போகணும். ட்ராக் மாறும்போது சென்டர் ட்ராக்ல கீப் அப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இந்த லேடிலாம் எங்க ஓட்டுறாங்க, அசால்ட்டா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஹெவி வெஹிக்கிள், அது அவங்க ட்ராக்ல ஸ்லோவா போனாலும் அதே சேஃப்டி. இப்போ பிரேக் இதெல்லாம் அடிச்சா அப்படியே பச்சை அடிக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஃப்ரைடே வந்தாலுமே அவ்வளவு கூட்டம் ரோட்ல. பெருங்குளத்தூர் கிட்ட போனாதான் தெரியும் எவ்வளவு கூட்டம். இல்ல இப்ப இருக்காது. எல்லாமே டியூட்டி முடிச்சுட்டு 7 மணிக்கு மேல தான் வருவாங்க. இல்ல ஊருக்கு போறேன்னு சொல்றேன் ஃப்ரைடேல. அதான் ஃப்ரைடேனால ஆபீஸ் விட்டுட்டு ஃப்ரைடே அப்படி போற காலையிலே போயிருப்பாங்கல்ல. இல்ல நிறைய பேர் வந்து ஆஃப் டே போட்டு அப்படிலாம் போயிட முடியாது. ஏன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு போயிட்டா மண்டே கூட லீவ் சேர்த்து போடுங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம்ல. ஆபீஸ் விட்டு யாரும் பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
பாக்கி மெயினாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த ப்ரைவேட் செக்டரில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி போகிறவங்க ஆஃபீஸ் போய் வருவாங்க. பாக்கி பசங்க எனி டைம் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரம் பைபாஸ், தாம்பரம் அவுட்டரில் வந்துட்டோம். அடுத்து வந்து பெருங்குளத்தூர் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. பார்க்குறதுக்கு ஈவினிங் 6 o'clock மாதிரி இருக்கு. கிளைமேட் ரொம்ப சில்னஸோட இருக்கு. இதுலேயும் மக்கள் மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரைடே வீக்கெண்டு. எங்கே போயிட்டு இருக்கோம்? அவனோட வியூ கரெக்டாக இருந்தால் போகணும் தான் பார்க்கணும். ஒட்டிட்டு வரான் பாப்ஸி. இங்க பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, பைக் முன்னாடி இருக்கு. அவன் பாட்டு ஒட்டிட்டு வரான் நம்ம வீடு பக்கத்துல. ஏன் பாத்துட்டு இவ்வளவு வேலை இருக்கு ரோடு. வா வேண்டியதானே. அவங்களாம் லோக்கல் நியர்பை லாங்கா போறவங்க அப்படி எப்பயுமே ஓட்ட மாட்டாங்க. புரியுதா? இந்த பாருங்க எப்படி ஏறினா பாத்தீங்களா? இல்ல லாங்கா போறவன் சேஃப்டி பார்ப்பான், பொறுமையா போகணும்னு பார்ப்பாங்க. அது ஷார்ட்டா போற சர்ன்னு போனதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பைக்கை தட்டி தூக்கிட்டு இருப்போம். இந்த பிரிட்ஜில் என்ன கண்டிஷன்ல இருக்கு? அல்ல இதெல்லாம் இன்னும் ஹில் ஸ்டேஷன் போடல. இல்லைன்னா இதையும் போட்டு விளம்பரம் பண்ணிடுவானுங்க. சென்னைக்கு மிக மிக அருகில் ஹில் ஸ்டேஷன். ஸ்லோ டிராபிக் கேட்டிங்கல்ல வந்துருச்சா? அது இந்த இடம் 2 ஜாயின் சிட்டிக்குள்ள இருந்து வர ரோடும் பைபாஸ் ஜாயின் பண்ற இடம். இங்க இருக்கிற ரோட வைடன் பண்ணா தானே 8 வழிச்சாலை போடுறவங்க இங்க செங்கல்பட்டு வரைக்கும் போட்டாங்கன்னா ரோடு பெரிய போயிடும். இப்பதான் அந்த பக்கம் பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரெண்டு வெளியே உடஞ்சி நின்று ஒரு கட்டில ரைட் ட்ராக் வரும். ஸ்லோ சிக்னல். பெருங்குளத்தூர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு பத்திரமா ரிட்டர்ன்ஸ் திரும்பி சேஃபாக வரணும், எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நல்ல சேஃப் அண்ட் சவுண்டாக போயிட்டு வரணுன்றதுக்காக வேண்டி நம்ம வண்டலூரில் இருக்க கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே பயணத்தை தொடர்றோம். நாம் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படாலம்ன்ற ஒரு ஊர் போகிற வழியில் இருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே நிறுத்தி நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். கோயில் திறக்கிறதுக்கு 4 மணி ஆகும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:20 போல தான் அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மீன் வயல் நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ற பட்சத்தில் தான் நின்னது. நம்ம ஓரளவுக்கு டைமை கடத்தியாச்சு. ஸோ அது நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். வாங்க. எங்கே பாப்ஸ் இருக்கும்? இப்போ வந்து இது படாலம் கூட்ரோடு. படாலம் கூட்ரோடு. படாலம் கூட்ரோடு. இங்கிருந்து நேரா செய்யூர் போற ரோட்ல போயிட்டு இருக்கும். ஆரூரில் லட்சுமி டெம்பிள், சுந்தரலட்சுமி டெம்பிள், சுந்தரலட்சுமி வரதராஜ பெருமாள். வைகையா இருக்கும். மறைக்குதா கிளியரா தெரியுதா? கிளியரா தான் தெரியுது. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா படாலமில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில். எதுக்குடா இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறோன்னு சொல்லி போட்டுட்டு இப்போ படாலம் போயிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்பாவோட பிளான் தான். போகிற வழியில் தானே இந்த கோயிலும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டி ரோட் மாதிரி
ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 17 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் பார்த்துட்டு பொறுமையாக போய்க்கலான்றது தான் பிளானு. சரி ஓகேன்னு உள்ளே போனோம். இப்போ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலை விசிட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லையா. சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ நம்ம பிளான் போட்டோனாலே அந்த பிளானை தடங்கல் பண்ணுறதுக்குன்னே ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி அரைஸ் ஆகுமா. அதெல்லாம் கடந்து இந்த கோயிலை வந்து மீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் பேசிக்கலி நானும் அப்பாவும் இன்றைக்கி போயிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தான் அந்த கோயில் நல்ல பழமையான கோயில் தான். ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ தாண்டி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூல் அப் பண்ணணும். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது ஃபியூல் போடலை. நம்ம இவ்வளோ தான் வந்திருக்கோம். ஃபியூல் அப் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம செஞ்சிக்கோட்டை தாண்டி திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து 38 கிலோமீட்டர் தான் இருக்கு திருவண்ணாமலை. நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகுது ரோடு. பாத்துங்க எப்படி இருக்குன்னு போற மரங்கள், நல்ல கிளைமேட்டு, நல்ல ரூட்டு. ஆக்சுவலி கிருஷ்ணகிரி அப்படியே பெங்களூர் போற ரூட் இது. மூணூர் வழியா ஒரு 36 கிலோமீட்டர் தான் இருக்கு திருவண்ணாமலை டெம்பிள். செஞ்சிக்கோட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். செஞ்சியில இருக்கும் செஞ்சி ஃபோர்ட். சென்ட்ரல் மீடியா வச்சா அப்புறம் எப்படி இது பண்ணுவோம். எதுக்கு சென்ட்ரல் இந்த ரோட்ல இருக்கு? இந்த குரங்கலா இருக்கு, பார்த்து ஸ்லோ பண்ணி போயிருக்கு. மக்கீஸ் ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஹில் மாதிரி தான் இருக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு. ஃபாரஸ்ட் கிளைமேட் டக்குன்னு ஏசி குளிப்பா இருக்கு. அதுதான் திடீர்னு நம்ம திருப்பதிக்குள்ள உடனே வந்து கிளைமேட் மாறுந்தோமா அந்த மாதிரி இருக்கு. கூலிங் பட்டுன்னு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இடமும் நல்ல பச்சை பசேர்னு சூப்பரா இருக்கு. ரைட்ல எல்லாம் பாருங்க, இயற்கை கொடுத்த உரம். வாரம் கரெக்டா இருக்காங்க. ரைட் சைடுல பட்டன் அமுக்கிட்டு அமுக்குங்க. எங்க இருக்கு பட்டன்? இல்ல இல்ல நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது வானட்டு தான் தெரியுது. நல்ல பச்சை பசேர்னு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி வசதி இருக்கு. கூட தான் வரணும். நம்ம கூட ரோடு உங்க சொந்த ரோடு. எங்கிட்ட ஜவாத மலையாள இருக்க பீப்புள்ஸா நிறைய பேர் ஆந்திரா போய் மரம் வெட்ட போறது வர்றது. மூடவே இல்லை முடிய. அதுக்கு என்ன லீக் ஆயிட போகுது. சில பேர் உள்ளே சரியா மூட மாட்டாங்க. இப்ப ரிவ்யூக்கெல்லாம் கார் கொடுக்குறாங்கல்ல, அதுல ஒரு ஸ்விஃப்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள மூடியே மூடல, சும்மா நிக்கிது அது பாட்டு. காலையில் போட்டா கூட அந்த பட்டன். இது பூரா நம்ம அவர் இருக்காருல ஏவா வேலு, அவரோட ஏரியா. இருட்ட ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு எனக்கு இது இருக்கு பாக்ஸ் ரிவ்யூ செஷன் இருக்கு. பரவாயில்ல ஒரு இடத்துல. இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்னா திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டோம். அடுத்து வண்டி எங்க பார்க் பண்றேன்னு பார்த்து பார்க் பண்ணிட்டு போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து உங்களுக்கு தகவல் சொல்றோம். இதுதான் கோயிலோட காம்பவுண்டு. கோபுரம் இது மெயின் கோபுரம். பார்க்கிங் இருக்குன்னு பார்த்த உள்ள இருந்தா போட்டிருப்போம். உள்ள ஒண்ணு நிக்குது. இது போஸ்ட். அது இது இடம் இருக்குல்ல, உள்ள போட்டுடலாம். உள்ள போயிட்டான் பாப்ஸ். அந்த XC500 இதுக்குள்ள அவன் பின்னாடி நமக்கு பின்னாடி நின்னுக்கிறோம். உள்ள பூந்துட்டான். இங்க போற பாருங்க, பின்னாடியே பாருங்க, நம்மளுக்கு அப்படியே உள்ளே பூந்துட்டான். கரெக்டா அந்த கேப்புக்கு நேரம் நின்னுதான் அப்படியே போயிடும் உள்ள. கேட்டு போட்டிருக்காங்க, பாப்பா இருக்கும்.
கேட்டு மூடி இருக்காங்களா? இந்த கேட்டு மூடி இருக்கு, என்ட்ரன்ஸ் எதுன்னு இருக்கு.